இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டம். வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவி பகுதிகளை சீரமைக்க கோரிக்கை. கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டையில் கல்குவாரி அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார் அமைச்சர் சுவாமிநாதன். உரிய விலையின்றி சாலையில் கொட்டப்படும் வெள்ளை பூசணிக்காய்கள். விவசாயிகளின் வேதனையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் வீடுகள் முன் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுந்தரவாடி ஊராட்சி வீரணம்பட்டி காரவனத்தான் கோவில் தெருவில் சுமார் 40 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் சுமார் 50 ஆண்டுகளாக இக்கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான சாலை, குடிநீர், தெருவிளக்கு வசதிகள் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நேரடியாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பலமுறை மனு அளித்தும் கள ஆய்வு செய்த அந்த அதிகாரிகள் 30 நாட்கள் காலம் தாழ்த்தி தவறான தகவல்களை குறிப்பிட்டு கிராம மக்களின் கோரிக்கைகளை நிராகரிக்க காரணமாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினர். சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை. இதனால் நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்துருக்கோம். மனுக்கள் கிராம சபை கூட்டத்தில் கொடுத்துருக்கோம். உங்களை தேடி உங்கள் ஒரு திட்டத்தில் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கள் ஜிடிபிலையும் கொடுத்துருக்கோம். சிஎம் செல் பெட்டிஷன்லையும் கொடுத்துருக்கோம். பெண்டிங் க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் அதாவது அப்போதைக்கு ஏதாவது ஒரு தகவலை கொடுத்து பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இது நிர்வாகம், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் சரியான முறையில் இந்த இதுக்கு செவிசாய்க்கிறது இல்லை. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யணும். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மே 1ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தங்களது வீடுகள் முன் கருப்பு கொடி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். குடிதண்ணீர் வேண்டும், சாலை வசதி வேண்டும், மின்விளக்கு வேண்டும், அடிப்படையான கோரிக்கைகளை. தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. நாங்களும் பல இதுக்கு நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம். அது ஒன்றும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. தண்ணிக்கு ஊருவா போகிறோம், ரோடு போகிறா தாங்க போகிறோங்கிறது ஒரு தூரத்துக்கு அந்த கிட்ட போய் ஒரு குடம் தண்ணி என்னால் வயசான காலத்தில் வந்துட்டு வர முடியல. ரைட்டு வசதி இல்லைங்க, தெரு வசதி இல்லை, தெரு லைட்டும் கிடையாது, ஒரு இதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. கருப்பு கட்டி இருக்குதுங்க, நடவடிக்கை எடுக்காம. அதை பார்த்தினாலும் எங்களுக்கு அதிகாரியை ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் பழைய குற்றால அருவி பகுதிகளை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கை நீர்வீழ்ச்சிகள், இனிமையான வானிலை மற்றும் இடைவிடாத மழைக்காலம் என காட்சி தரும் குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் அழகாய் துள்ளி குதித்து வரும் அருவிகளில் ஒன்று பழைய குற்றால அருவியாகும். அடர் காடுகளின் வழியாக அருவியில் விழும் தண்ணீர் பயணிப்பதால் மூலிகைகள் கலந்து வரும் இந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஆயிரப்பேரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அதன் தலைவர் சுடலையாண்டி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஆயிரப்பேரி ஊராட்சிக்குட்பட்ட பழைய குற்றால அருவியை சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 5000 சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க வேண்டும் என்றும் வழங்கப்படாமல் இருக்கும் 100 நாள் வேலை ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை எழுப்பினர்.
ஆயிரப்பேரி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் வளர்ச்சியோடு பழைய குற்றால அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நலன் குறித்தும் கிராம சபையில் கோரிக்கை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. தமிழில் பெயர் வைக்காத வணிக கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட இருப்பதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் தொடங்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியில் 31 அரசு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு அந்தந்த துறைகளில் செய்துள்ள சாதனைகள் விளக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் சிறுவர்களுக்கு 10 ரூபாயும் நுழைவு கட்டணமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்காட்சியை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் சுவாமிநாதன், கண்காட்சியில் அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும், கடந்த ஆண்டு கோவையிலே 1,68,000 பேர் அரசு பொருட்காட்சியை கண்டு பயனடைந்த நிலையில் இந்த ஆண்டும் அதைவிட கூடுதலாக மக்கள் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகைகளை எடுத்துவிட்டு தமிழில் பெயர் பலகைகள் வைப்பதற்கு அரசு உத்தரவிட்டிருந்தது என்றும், இதனை அவசியம் நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். 7ஆம் நாள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம், அரசு விடியல் பயணம் என்கிற முறையில் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு பேருந்தில் பயணிக்கின்ற திட்டங்கள், அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் கனவு இல்லம் என்கிற கிராமப்புறத்தில் வீடு கட்டுகிற திட்டம், வீடு இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குகிற முறை, இப்படிப்பட்ட வகையிலெல்லாம் இன்றைக்கு இந்த விளக்கப்படுகின்ற வகையில் தான் இந்த பொருட்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த நேரத்தில் இந்த அரங்கங்களின் மூலமாக மக்கள் அதை நன்கு அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பயனாளிகளாக மாறுவதற்கு இதை வாய்ப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு நல்ல வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் நம்பரை அருகே கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்பரை ஊராட்சி பகுதியான பாடி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கனகா தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நம்பரை ஊராட்சி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள தனாவ் ப்ளூ மெட்டல்ஸ் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோகனாவரம், பாடி, சர்காமே உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கைகளில் கருப்பு கொடி ஏந்தியபடி குவாரிக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து பாடி தொடக்கப்பள்ளி அருகே நடந்த போராட்டத்தில் இந்த குவாரியால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலங்களும் மாசுபடும் என்பதால் கிராம மக்களின் கோரிக்கைகளை ஏற்று கல்குவாரியை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது எனவும், எதிர்காலத்திலும் கல்குவாரிகளை அமைக்க அனுமதிக்கக்கூடாது என தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவியரின் மயிர்கூச்செறிய வைக்கும் குதிரை சாகச நிகழ்ச்சியின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 167வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வஸ்டரின் என்று அழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்து சவாரி செய்து பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர்கள் குதிரையின் மீது அமர்ந்தவாறும் நின்றவாறும் ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்து காண்பித்தனர். அதுபோல 15 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் குதிரை மீது சென்றபடி உயரமான தடைகளை தாண்டியதோடு தரையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுத்தும் மாணவர்களின் தலைகளில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளரிக்காயினை வெட்டி செல்வது போன்றும் சாகசங்கள் செய்து பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். மாணவ பருவத்தின் போதே இதுபோன்ற குதிரை பயிற்சிகளை கற்றுக்கொள்வது மூலம் உலக அளவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைப்பதோடு இராணுவ பணிகளில் சேருவதற்கு உதவியாக இருக்கும் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர்.
சிவகாசியில் வீட்டின் ஏசியில் பாம்பு ஒன்று தஞ்சமடைந்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அம்மன் நகரை சேர்ந்த அரசன் ராமன் என்பவர் தனது வீட்டு ஏசியை இயக்கிய போது அதிலிருந்து வந்த வித்தியாசமான சத்தத்தை கேட்டு அருகில் சென்று பார்த்துள்ளார். அப்போது குளிர்சாதன பெட்டிக்குள் பாம்பு ஒன்று இருப்பதை கண்ட அவர் அதிர்ச்சியடைந்த நிலையில் அது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த வீரர்கள் குளிர்சாதன பெட்டியை பரிசோதித்த போது அதனுள் பெரிய அளவிலான பாம்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிக்கும் கருவிகளை கொண்டு 1 மணி நேரமாக போராடி குளிர்சாதன பெட்டிக்குள் இருந்த பாம்பை லாவகமாக பிடித்து வெளிக்கொணர்ந்தனர். இந்நிலையில் சுமார் 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை பிடித்த தீயணைப்பு துறையினர் பின்னர் அதனை உயிருடன் வனப்பகுதிக்குள் விட்டுச் சென்றனர். இந்நிலையில் குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் வீட்டில் குளிர்சாதன பெட்டிக்குள் பாம்பு கண்டறியப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் கிராமத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. முருகப்பெருமான் பிரம்மனை சிறை வைத்ததாக வரலாறு கூறும் சிறப்பு வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 7ஆம் நாள் விழாவாக தேரோட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் பைப்புகள் திடீரென கரை ஒதுங்கியதால் சிறிய துடுப்பு படகில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் குடிநீர் பைப்பில் பல கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் திடீரென கரை ஒதுங்கியது. இதனையடுத்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகள் பொக்லைன் உதவியுடன் கடலின் உள்ளே நகர்த்தும் பணியில் ஈடுபட்டனர். உலக ஓவிய தினத்தை சிறப்பிக்கும் விதமாக நாமக்கல் மாநகராட்சி கோட்டை துவக்கப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற ஓவிய போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கோட்டை பள்ளியில் செயல்பட்டு வரும் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு யோகா, சிலம்பம், கராத்தே, கிராமிய நடனம், பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உலக ஓவிய தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் ஓவியங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவாடானை அருகே பிரசித்தி பெற்ற பாகம்பிரியாள் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே திருவெற்றியூரில் பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டது. முன்னதாக கொடிமரத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி வண்ண மலர் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டம் அதிகரட்டியில் மகளிருக்கான இலவச பயண பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதிகரட்டி கிராமத்திலிருந்து குன்னூர் மற்றும் உதகை செல்ல 2 வழித்தடத்தில் மகளிருக்கான இலவச பேருந்தை அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மாவட்ட கழக பொறுப்பாளர் KM ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உதகை சென்ற அதிகரட்டி பேருந்தை இன்று குன்னூர் டு அதிகரட்டி, குன்னூர் டு உதகை சென்றதை குன்னூர் டு அதிகரட்டி, ஊட்டியிலிருந்து குன்னூர் சென்றதை அதிகரட்டி டு ஊட்டின்னு சொல்லி 2 பிரிச்ச காரணத்தினால இதுவரை இந்த பகுதியில் பயன்படாமல் இருந்த பெண்கள் இன்று முதல் இந்த விடியல் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று அவர் இலவச பயணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடத்தில் சொல்லி, அந்த துறை அமைச்சரிடத்தில் சொல்லி இது ஏற்பாடு பண்ணியிருக்கு. துறை அதிகாரிகள் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சிவன் கோவில் கிழக்கு வாசலின் வழியினை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுவற்றினை அகற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உப்பிலியபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட சோபனபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஷாலட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 4ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிலின் கிழக்கு வாசல் செல்லும் வழியினை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து சுவர் எழுப்பியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை அகற்றி கிழக்கு வாசல் பகுதியின் வழியாக பக்தர்கள் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே ஆக்கிரமிப்பு இடத்தை அகற்றிய 4 பேரை போலீசார் கைது செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த சொற்பனந்தல் கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அப்பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு இடத்தை அகற்றிய 4 பேர் கைது செய்ததை கண்டித்து பொதுமக்கள் செங்கம் தண்டராம்பட்டு செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பொதுமக்கள் கலைந்து செல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். கடலூர் மாவட்ட கோட்டாட்சியர் நடத்திய நுகர்வோர் கூட்டத்தில் பேச வாய்ப்பு தரவில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோட்ட அளவில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் குழுக்களின் கூட்டம் வருவாய் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நுகர்வோர் சங்கங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொள்ள வந்திருந்த நிலையில் கூட்டம் 2 மணி நேரம் தாமதமாகவே துவங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் நுகர்வோருக்கு பேச வாய்ப்பு அளிக்காமலும் உரிய மரியாதை அளிக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ள நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் பிரச்சினைகள் தொடர்பாக பேசாமல் இருப்பதற்கு எதற்கு இந்த கூட்டம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் விநாயகர், முருகன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி கொடியேற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி காலை தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. தனியார் நிறுவனத்தில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் சேவையை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டும் என ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சி பொது சுகாதார பிரிவு வளாகத்தில் தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர் சங்கம் சார்பில் மே தின விழா மாநில மகளிர் அணி துணை பொதுச் செயலாளர் சூர்யா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அபுபக்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் போது தமிழக அரசுக்கு எங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தனியார் வசம் உள்ள 108 ஆம்புலன்ஸ் சேவையை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கோடிக்காவல் கிராமத்தில் வடுக பைரவ தலமாக போற்றப்படும் திரிபுர சுந்தரி சமேத கோட்டீஸ்வர சுவாமி கோயில் அமைந்துள்ளது. பல்வேறு பெருமைகளை கொண்ட இத்தலத்தில் மேளதாளம் முழங்க பலவிதமான அபிஷேகங்களுடன் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு கோபுர ஆராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். விடுங்கள் என திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னசேலம் அருகே உள்ள ஹிந்திலி கிராமத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு அவர்கள் வசித்து வந்த 1.2 ஏக்கர் நிலத்தில் அப்போதைய அதிமுக அரசு 38 இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதோடு அதில் கட்டப்பட்ட 10 பசுமை வீடுகளில் திருநங்கைகள் வசித்து வந்துள்ளனர். பின்னர் அதே இடத்தில் தற்போதைய திமுக ஆட்சியிலும் 10 வீடுகள் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தின் அருகில் விவசாயம் செய்து வரும் குடும்பத்தினர் திருநங்கைகள் வசித்து வரும் 1.2 ஏக்கர் பட்டா நிலம் தங்களுக்கு சொந்தம் எனவும் உடனடியாக நீங்கள் அதை காலி செய்ய வேண்டும் என்றும் மிரட்டுவதோடு தொடர்ந்து அவதூறாக பேசுவதால் மன உளைச்சலில் இருப்பதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சினை குறித்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யும் தமிழக அரசு தலையிட்டு சுயமரியாதையோடு வாழ எங்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.